இவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்டது. 1924ஆம் ஆண்டின் முற்பகுதியில் சோலாப்பூர் மாவட்டத்தில் பார்சியில் நடைபெற்ற பம்பாய் மாகாண 2வது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் ஒரு கோரிக்கையை இந்த சபை செயல்படுத்தியது. இந்த சபையின் நிலைப்பாடு, கட்டமைப்பு ஆகியவற்றை பற்றி இதன் முதல் ஆண்டறிக்கை தெளிவுபடுத்தியது. சபையின் குழுக்களும் மன்றங்களும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினரிடமிருந்தே பெரும்பாலானோரை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இவ்வாறு இல்லாவிட்டால் எந்த நிறுவனத்தாலும் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற முடியாது, அதன் குறிக்கோளையும் செயல்படுத்த முடியாது. இத்துடன் தங்களைப் போலவே துன்பத்திற்கு உள்ளான வகுப்பினரையும் இக்குழுவுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஆண்டறிக்கை கூறியது. ஒரு அமைப்பின் வெற்றி அதன் கிளைகள் கொண்டுள்ள ஈடுபாடு, அதன் கொள்கை திட்டங்களின் பால் உறுப்பினர்கள் கொண்டுள்ள பற்று ஆகியவற்றை பொறுத்தே இருக்கிறது என்று அந்த ஆய்வறிக்கை வலியுறுத்தியது. இந்த சபையை நடத்தி செல்வதில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கே முதன்மையும் முன்னுரிமையும் தரப்பட்டாலும் மேல் சாதியினரின் ஆதரவும் அன்பும் இல்லாமல் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்று இச்சபையின் முன்னோடிகள் கருதினர். உயர் ஜாதியினரின் நன்கொடையை ஏற்க மறுப்பது என்பது தற்கொலைக்கு ஒப்பானதாகும் என்று இவ்வறிக்கை குறிப்பிட்டது. ஆனால் அம்பேத்கர் ஏன் புதியதொரு பாதையை வகுத்தார்? ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் பல அமைப்புகளும் நிறுவனங்களும் சமூக தளத்தில் இருந்தன. சமூக சீர்திருத்தத்திற்கு என்றே சில அமைப்புகள் இருந்தன. இந்து குடும்ப சீர்திருத்தம், இந்து சமூக சீர்திருத்தம் ஆகிய இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டினை அம்பேத்கர் தெளிவாக்கினார். ரானடே போன்ற சமூக சீர்திருத்தக்காரர்களால் தொடங்கப்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்களும், ரானடேவால் தொடங்கப்பட்ட சமூக மாநாடும் விதவை மறுமணம், பெண்களுக்கு சொத்துரிமை, பெண் கல்வி, குழந்தை மனம் போன்றவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தின. ஆனால் அம்பேத்கர் போன்றோரால் தொடங்கப்பட்ட அமைப்போ சாதி முறையை ஒழித்து இந்து சமூகத்தை சம உரிமையின் அடிப்படையில் திருத்தி அமைக்க கோரியது. சமூக மாநாட்டு அமைப்பு இந்து சமூகத்தின் உணர்வுகளை விழிப்புற செய்வதற்கே நோக்கமாக கொண்டுள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் அதன் செயல் வட்டம் மேல்சாதி இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே இருந்துவிட்டது. சமூக மாநாடு அறிவார்ந்த மேல்சாதி இந்துக்களை தன் அமைப்பில் கொண்டிருந்தது. சாதி முறையினை ஒழிப்பதற்காக போராட வேண்டியதன் தேவைகளை இவர்கள் உணரவே இல்லை, அல்லது இக்கடினமான பெரும்பணியை ஏற்று செய்திடும் துணிவும் அவர்களிடம் இல்லை.